நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தூத்துக்குடியில் சரத்குமார் அவர்களுக்கு நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பிக்கிறேன் அப்படின்னு போய் மிகப்பெரிய அளவில் அது ஒரு சர்ச்சையில் சிக்கியிருக்காரு. தொடர்ந்து சீமான் அவர்கள் நான் மாண்பை கடைபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி திமுகவுடைய ஸ்டாலின் அவர்கள், திமுகவுடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இவங்களெல்லாம் சந்தித்து அந்த புகைப்படங்கள், அந்த வீடியோக்கள் சமூக ஊடகங்களில் காட்டுத்தீயாக பரவுச்சு. அந்த நேரத்தில் தாவேகா கும்பல் சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா திமுக கிட்ட விலை போயிட்டார், பெட்டி வாங்கிட்டாரு, திமுகவோட கூட்டணி வைக்க போறாரு வரவிருக்கக்கூடிய இடைத்தேர்தலில் அப்படின்னு சீமானவர்களுக்கு எதிரான அவதூறை இந்த தாவேகா கும்பல் பரப்பிக்கிட்டே இருந்துச்சு. அதற்கு வலு சேர்க்கிற விதமாக இந்த தடவை பிஜேபியோட ரொம்ப நெருக்கம் காட்டுறாரு. சீமானுடைய தம்பிகள்லாம் களத்தில் நீட்டுக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க, பிஜேபிக்கு எதிராக குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் சீமானவர்கள் பார்த்தீங்களா சரத்குமார் நயினார் நாகேந்திரன் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருக்காரு. நயினார் நாகேந்திரனை அவர் மாமான்னு சொல்றதும், நயினார் நாகேந்திரன் சீமானவர்களை மாப்பிள்ளைன்னு சொல்றதும், நயினார் நாகேந்திரன் பேசி கொண்டு இருந்த போது இந்த மேடையை பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. சீமான் சரத்குமார் எல்லாருமே ஒன்னா உட்காந்துருக்காங்க. இதே மாதிரி மட்டும் தேர்தலுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு தமிழக வெற்றி கழக ஆட்சி அப்படிங்கிறது இருக்குமா? சரி, இதுவரைக்கும் அப்படி நடக்கல, இனிமேலாவது அப்படி நடக்குமான்னு பார்ப்போம் அப்படின்னு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பகிரங்கமாக மேடையில் சொல்றாரு. சீமானவர்கள் பாஜகவோட கூட்டணிக்கு வர்றாரான்னு பார்ப்போம். இந்த மாதிரி நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசுவதற்கு நம்ம எதற்கு வாய்ப்பு கொடுக்கணும்? சரத்குமாரோட பிறந்தநாள் விழாக்கு போறீங்கன்னா, சரத்குமாரோட அருமை பெருமையை பற்றி பேசுறீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த இடத்துல நயினார் நாகேந்திரன் சீமான் அவர்கள் மேடையில் உட்கார்ந்துருக்கும் போது பிஜேபியோடு நாம் தமிழர் கட்சி கூட்டணி வைக்கிறதுக்கு அடுத்து வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்ப்போன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ஏன் வருது? நம்ம போய் அந்த இடத்துல உட்கார்றதுனால தான் வருது. இந்த மாமே மச்சான் அண்ணன் தம்பி இது எல்லாத்தையும் சீமானவர்கள் பெர்சனலாக வச்சுக்க வேண்டியதானே? எதுக்காக பொது மேடைகளுக்கு போய் இது மாதிரியான நிகழ்வுகளில் கலந்துக்கிட்டு அவங்க ஒரு விஷயத்தை பேசி அது சமூக ஊடகங்களில் பிஜேபியோட மறைமுக கூட்டணியில் இருந்த சீமான் இன்னைக்கு பார்த்தீங்களா பிஜேபியோட நேரடியாக கை கோர்க்கிறதுக்கு தயாராயிட்டாரு அப்படிங்கிற விமர்சனம் சீமானவர்கள் மேலே நிறைய பேர் முன்வைக்கிறாங்க. குறிப்பாக இந்த தாவேகா கும்பல் முன்வைக்குது. இது சீமானவர்கள் பேசும்போது சரத்குமார் அவர்களுடைய அருமை பெருமை, சரத்குமார் ஈழத்தில் போர் நடந்து கொண்டு இருந்த காலகட்டத்தில் 2008 அவர் தமிழக திரைப்பட துறையில் பொறுப்பில் இருந்தார். அந்த நேரத்தில் நான் சரத்குமார் அவர்கள்ட்ட உதவி கேட்க போனேன். அப்படி உதவி கேட்க போனப்போ சரத்குமார் அவர்கள் ராதா ரவிக்கு ஃபோன் போட்டு இந்த மாதிரி சீமான் அவர்கள்ட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க, ஈழத்தில் இருந்து இந்த மாதிரி போராட்டம் நடத்துங்க, நீங்கள் நடிகர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த ஈழ பிரச்சனை பேசுங்க அப்படின்னு தலைவர் அவர்கள்ட்ட இருந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு சீமான் அவர்கள் சரத்குமார்கிட்ட சொன்னப்ப ராதா ரவிட்ட பேசி உடனடியாக அந்த ஏற்பாட்டை செய்தவர் சரத்குமார் அவர்கள் அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் சரத்குமாருடைய அருமை பெருமையை பேசுறாரு. மாமா நயினார் நாகேந்திரன் பேசுறாரு. நாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ரத்தம், எங்களுடைய உடம்புல ஓடுறது ஒரே ரத்தம் அப்படின்னு பேசுறாரு. இவங்க அதை எப்படி எடுத்து பரப்புறாங்க அப்படின்னா சீமான் அவர்கள் பார்த்தீங்களா சாதி பாசம், நயினார் நாகேந்திரன் சரத்குமார் இவங்கெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, அதனால தான் சீமான் அவர்கள் ஒரே ரத்தம் அப்படின்னு பேசுறாருன்னு அவதூற பரப்பிட்டு இருக்கானுங்க, வெட்டி ஒட்டி பரப்பிட்டு இருக்கானுங்க. டே முழு காணொலியை போடுங்கடா. அதுல சீமான் அவர்கள் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய, காமராஜருடைய, வாவு சிதம்பரனாருடைய வழி வந்தவர்கள், நாங்கள்லாம் தமிழினத்தின் பிள்ளைகள், நாங்கள்லாம் தமிழ் மகன்கள் அப்படின்னு அவர் பேசியிருந்தாரே தவிர அவர் எந்த இடத்துலையும் அவருடைய சாதிய பெருமை பேசலை. அவர் காமராஜரை முன்னிறுத்தினா கூட, காமராஜரை கூட நம்ம ஒரு சாதி தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் கர்ம வீரர் காமராஜர், கல்வி கண் திறந்த காமராஜர். அவர் பேரை சொல்லியிருந்தா கூட இவனுங்க சாதி பாசம், அதனால சீமானவர்கள் அப்படி பேசுறாரு அப்படின்னு அவதூற பரப்பலாம். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், அழகுமுத்துக்கோனு, வாவு சிதம்பரம் பிள்ளை அப்படின்னு சாதிக்கு அப்பாற்பட்டு பல்வேறு சமூகத்தை சேர்ந்த தலைவர்களை சொல்லி தான் நாங்கள்லாம் தமிழினத்தின் பிள்ளைகள், எங்க உடம்புல ஓடுறது ஒரே ரத்தம் அப்படின்னு சீமானவர்கள் பேசுறாரு. சீமானவர்கள் நல்ல மனுஷன், யார் எங்க கூப்பிட்டாலும் அந்த அழைப்பை ஏற்று நேரில் சென்று அந்த இடத்துல அவங்களுக்கான மரியாதையை கொடுக்கறதுல சீமான் உண்மையான மாண்புமிக்கவர். நீ நல்லவேன்னு எங்களுக்கு தெரியும்னே, பார்க்குற மக்களுக்கு தெரியுமா? தொடர்ந்து பிஜேபியுடைய பி டீமு, திமுகவுடைய பி டீம்னு சீமானவர்களுக்கு எதிராக அவதூறுகளை அள்ளி வீசிக்கிட்டு இருந்தானுங்க. அதுக்கு இடம் கொடுக்குற மாதிரி, அதற்கு வலு சேர்க்கிற மாதிரி நம்ம எதுக்காக நடந்துக்கணும்?
விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சராக பதவியேற்றதிலிருந்து கிட்டத்தட்ட 2½ மாதங்களாக சீமான் அவர்கள் எந்த பத்திரிகையாளர் சந்திப்பையும் நடத்தல. எந்த மக்கள் போராட்டத்திற்கும் களத்துல வந்து நிக்கல. அவர் மாறாக அறிக்கை அப்படிங்கிறத தான் விட்டுட்டு இருந்தாரு. இப்ப நீட்டுக்கு எதிரான போராட்டத்துல கூட நாம் தமிழர் கட்சி தம்பிகள் களத்துல நிக்கிறாங்க. சீமான் அவர்கள் வந்து அதற்கு ஆர்ப்பாட்டம் நடைபெறும் அப்படின்னு சொல்லி அறிக்கை அப்படின்னு தான் விட்டிருந்தாரு. ஆனா சீமான் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய முக்கிய நிகழ்வுகளாக என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா, அவர் முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்களை சந்திக்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் ஏற்பட்டிருக்கு. அதை வந்து ரொம்ப தப்பா சீமானுக்கு எதிராகவே ஒரு கும்பல் அப்படிங்கிறது பரப்பிக்கிட்டு இருக்கு. ஸ்டாலின் அவர்களை சந்தித்த போது அதுவுமே வந்து திட்டமிட்ட சந்திப்பெல்லாம் இல்லை. ஒரு கல்யாண நிகழ்வில் அவங்க 2 பேரும் சந்திச்சுக்கிறாங்க, ஒரே சோஃபால உட்காந்துக்கிறாங்க, அவங்க 2 பேரும் பேசிக்கிறத வச்சு ஸ்டாலினோட கூட்டணிக்கு போயிட்டாரு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் உதயநிதியோட அவர் வந்து சந்திப்பு நடத்தினப்ப பார்த்தீங்களா, முதலாளி உதயநிதியை சந்தித்த சீமான் அப்படின்னு அவதூறு பரப்புனாங்க. இப்போ பிஜேபியோட விலை போன சீமான், பிஜேபியோட கூட்டணிக்கு போன சீமான், உண்மையிலேயே சொல்லுங்கடா, சீமான் அவர்கள் திமுகவுக்கு பி டீமா, பாஜகவுக்கு பி டீமா, இல்லை திமுகவோட கூட்டணி போறாரா, இல்லை பாஜகவோட கூட்டணி போறாரா? யாரு கூட தான் உண்மையிலேயே சீமான் கூட்டணி வச்சிருக்காரு? சீமான் அவர்களை பின்தொடரக்கூடிய நபர்களுக்கு நன்றாக தெரியும், சீமான் அவர்கள் அரசியலையும் தனிமனித நட்பையும் பிரித்து பார்க்கக்கூடிய பக்குவம் கொண்டவர் அப்படின்னு. ஆனால் மக்களுக்கு அந்த பக்குவம் இருக்கா? இவங்க 2 பேரும் ஒரே மேடையில் உட்காந்துருக்காங்க அப்படின்னா, சீமானவர்கள் வந்து பிஜேபிக்கு ஆதரவாக செயல்படுறாரு அப்படிங்கிறது தான் மக்கள் புரிஞ்சுக்குவான். அப்படி மக்கள் புரிஞ்சுக்கலனா கூட இந்த ரூட் மாஃபியா கும்பல் சீமானுக்கு எதிராக அவதூறு பரப்புறதுக்கு தயார் நிலையில் இருக்கு. விஜய் அவர்கள் சீமான் பிரச்சனைன்னு வந்தால் ஒரு தனி கவனம் செலுத்துறாரு. எவன் மேடையில் சீமானுக்கு எதிராக பேசுகிறானோ அவனுக்கெல்லாம் அரசு பதவி கூட்டு கொடுத்துட்டு இருக்காரு. லயலாமணி சீமான சாமான்னு சொன்னதுக்கு இன்று முதல் நீ தமிழக பாடநூல் அதிகாரியாக உனக்கு வந்து ப்ரொமோட் பண்ணுறேன்டா அப்படின்ற மாதிரி லயலாமணிக்கு அரசு பதவி கொடுத்து வச்சிருக்காரு. அதே போல் நாஞ்சில் சம்பத்து, லயோலாமணி வந்து சீமானை எதிர்த்து பேசினா, அசிங்கமாக பேசினா, கேவலமாக பேசினா அரசு பதவியா? அப்போ நமக்கும் அரசு பதவி கிடைக்குமா அப்படின்னு நாஞ்சில் சம்பத்தும் வாய்க்கு வந்ததை சீமானுக்கு எதிராக நாஞ்சில் சம்பத்து பேசுகிறாரு. அதுபோல் தாவேக்கால இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே சீமானுக்கு எதிராக யார் யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்கெல்லாம் விஜயோடைய கவனத்தை இருக்கிறாங்க. ஒரு அமைச்சர் கூட சீமானா யாருன்னு எனக்கு தெரியாதேனா அப்படின்னு திமிருத்தனமாக அவர் வந்து அகம்பாவத்தில் ஆணவத்தில் தாவேக்காவுடைய அமைச்சர்லாம் பேசுகிறாரு. இந்த ரூட் மாஃபியா கும்பல் சீமான் வந்து டிஎம்கேவோட பி டீமு, டிஎம்கேவோட வருகிற இடைத்தேர்தலில் கூட்டணி வைக்க போகிறாரு, சீமானை வந்து திமுக அதிமுக பொது வேட்பாளராக நிறுத்த போகிறாங்க அம்பாசமுத்திரம் தொகுதியில் அப்படின்னு இந்த ரூட் மாஃபியா கும்பல் ஒரு அவதூறாக பரப்பிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்டாலினோட நடந்த சந்திப்பு, உதயநிதியோட நடந்த சந்திப்பு, அதுக்கப்புறம் இப்போ நயினார் நாகேந்திரன் சரத்குமார்னு இந்த பிஜேபியோட சீமானவர்கள் நெருக்கம் காட்டுறாரு, பிஜேபியோட கூட்டணி போயிட போகிறாருன்னு ஒட்டுமொத்தமாக சீமானவர்களுக்கு எதிராக அவதூறுகளை பொய்ய வந்து வேகமாக பரப்பிக்கிட்டு இருக்கான். அதற்கான எதிர்வினைகளை நாம் தமிழர் கட்சி தம்பிமார்கள் ஆற்ற முடியாமல் நாங்கள் எவ்வளோதான் முட்டு கொடுக்கறது, நாங்கள் மாண்பு அப்படின்னு எவ்வளோதான் நாங்கள் எழுதுறது, பேசுறது, வீடியோ போடுறது, தொடர்ந்து சீமானவர்கள் ஏன் வந்து சர்ச்சையில் சிக்கிற மாதிரியான விஷயத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிற கேள்வியை நாம் தமிழர் கட்சி தம்பிகள் பொது வழியில் எடுத்து முன்வைக்கலனா கூட அவங்களுடைய மனசில் அது ஓரமாக உறுத்திக்கிட்டே இருக்கு, ஏன் இப்படி அண்ணன் பண்ணுறாரு அப்படின்னு. சரி, மக்களாகிய உங்கள்கிட்டே கேட்குறேன், சரத்குமார் அவர்கள், நயினார் நாகேந்திரன், சீமான் அவர்கள் இவங்க எல்லாருமே ஒரே மேடையில் சரத்குமாருக்கு பிறந்தநாள் விழா எடுத்ததுக்கு சீமான் அவர்கள் போனது சரின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா சீமான் அவர்கள் போய் அங்கே வந்து சரத்குமார் அவர்களுடைய பிறந்தநாள் கொண்டாட்டத்தை அவருடைய அருமை பெருமையை பேசினா பிரச்சனை இல்லை. ஆனால் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இது வந்து சீமானோட ஒரு கூட்டணி அமைது பாஜகவில் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள்லாம் தேவையில்லாதது. நம்ம போய் அங்கே உட்காந்துருக்கிறதுனால தானே அந்த மாதிரி அவங்க பேசுகிறாங்க. எதுக்கு நம்ம அவங்களுக்கு இடம் கொடுக்கணுங்கிற கேள்வியே நமக்கு இருக்குது. அரசியல் கொள்கை கோட்பாட்டுக்கும் ஒரு தனி மனித மாண்புக்குமான வித்தியாசம் புரியாத இந்த தாவேகா கும்பல் இதை வச்சு இந்த ரூட்டு மாஃபியா கும்பல் சீமானவர்களுக்கு எதிராக சமூக ஊடகங்களில் ஒரு பக்கம் அவதூறு அப்படிங்கிறதையும் பரப்பிக்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் பற்றி மக்களாகி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சமூக நிகழ்வு, அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு செயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொளி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.